இதே மாதிரி இந்த 10வது 12வது படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் விஜய் இந்த தங்க நாணயம் கொடுக்கறது பாராட்டு தெரிவிக்கலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே. மாணவர்களுக்கு அப்பதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து விஜய் சார் வந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குற ஊக்குவிக்கிறார்ல, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், அது வரவேற்கணும். இப்ப இதே மாதிரி விஷயத்தை கூட இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வந்து இல்ல கட்சியில வேண்டாம், நீங்க கல்வி நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க, எப்படி பாக்குறீங்க? அது வரும், இது கட்சியில இப்ப வேண்டாம். நம்ம ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் இளைஞர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதை பத்தி நான் சொல்றேன். அது வந்து ஒரு நைஸா நம்மள இழுத்து விடுறீங்க. கொஞ்சம் பேசுவோம், சினிமா பத்தியே பேசுவோம். சொல்லுங்க. கலைஞர்களோட இழப்பு தொடர்ச்சியா இருக்கு இல்லையா, அதை எப்படி பாருங்க? கலைஞர்களுடைய இழப்பு வந்து என்ன பண்றது, அவங்க கரெக்டா வந்து இது பண்ணணும். வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கும் போது வந்து அந்த அந்த சேமிப்பு, அந்த பணத்தை சேமிப்பு, குடும்பம் இருக்குது, இது இருக்குது, அதை பார்க்காம வந்து அவங்க சந்தோஷமத்தை பாக்குறாங்க. புரியுதுங்களா? பணத்தை வச்சு அவங்க சந்தோஷப்பட்டு படிக்கிறாங்க. அப்படி இல்லாம நமக்கு ஒரு மனைவி இருக்குது, குழந்தை இருக்குது, அவங்களுடைய எதிர்காலம், வாழ்வாதாரம், படிப்பு, அவங்க வரணும் அப்படி நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. அவங்க வந்து வேற மாதிரி தனியா அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு வாழ்க்கை அப்படி போறாங்க. அதனாலதான் நிறைய பேர் இப்ப உள்ள கலைஞர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி பாதிப்பு வரும். அதே மாதிரி இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து அவங்க எடுக்கிற படங்கள்லாம் இப்ப சிறந்த முறையில் எல்லாம் வெற்றி பெறுறது பிடிக்குது. ஆனா அதே மாதிரி வந்து பெரிய இயக்குநர்களுடைய படங்கள் எதுவுமே பெருசா போறதில்ல. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப பெரிய இயக்குநர்களுடைய படங்கள்லாம் இதெல்லாம் போக மாட்டேது. அதே மாதிரி இல்ல போக மாட்டேங்குதுல்ல சார். ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லாமே மாறும் சார். நம்ம உருவமே மாறும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவரு எப்படி இருந்தாரு, நான் எப்படி இருந்தேன், இவர் எப்படி இருந்தாருன்னு மாறும்ல. அந்த மாதிரி ரசிப்பு அப்படி மாறும், ரசிப்பு தன்மை மாறும். அதனால இப்ப உள்ள இளம் இயக்குனர் பண்ணாங்கன்னா இப்ப உள்ள பசங்க என்ன ரசிக்கிறாங்க, என்ன விரும்புறாங்க, அந்த பல்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பல்ஸ் தகுந்த மாதிரி அவங்க போறாங்க. அப்பனா பெரிய இயக்குநர்கள் வந்து அவங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க? இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது, கோத்து விடாதீங்க நீங்க. நான் வந்து ஒரு மேலோட்டமா சொல்றேன். நான் ரொம்ப போனேன்னா அதிகமா பேசலாம்னு சொல்லுவாங்க. என்னுடைய தகுதிக்கு நான் என்ன பேசணுமோ அந்த மீட்டர்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. இவர் சொல்லலாம், ஆனா நான் சொல்ல முடியாது. நீங்க பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு. படம் வந்தது, ஆமா பாத்துட்டீங்களா? இப்ப அது சர்ச்சையில இருந்துச்சு. அப்ப பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வாய்ஸ் கொடுத்தாங்க. ஆனா சின்ன படங்கள் வரும்போது யாரும் எதுவுமே பேசுறதே இல்லை. அது பிரச்சனையில மாட்டும் போது சின்ன படங்களுக்கு இல்ல நான் அந்த படம் பார்க்கல. நான் கமல் சார் படம் பார்க்கல. அது நம்ம வந்து அவ்வளவு போகணும், அது எல்லாமே இருக்கும் அப்படி. நான் அதை சரி, சின்ன கேளிக்கை வரி அரசாங்கத்துக்கு ஏதாவது வைக்கிறீங்களா? சினிமாக்கள் நிறைய வரணும், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இப்ப கடைசியில் சினிமாவே அழிஞ்சு போகும், யாரும் தேட்டருக்கு வர மாட்டாங்க. இன்னொன்னு, சினிமாவில் வந்து சினிமாவுக்கு தேட்டருக்கு போனா டிக்கெட் வாங்குற விலையை விட 3 மடங்கு பாப்கார்ன் விற்கிறாங்க. டீ, காபி. அப்புறம் எப்படி சினிமாவுக்கு வரும் சொல்லுங்க பாப்போம்? ஒரு குடும்ப படம் பார்க்க போனாவே 2000 ரூபாய் 3000 பண்ணும்போது எப்படி மீடியமான ஃபேமிலி எப்படி போவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து கேளிக்கை வரி வந்து குறைக்கணும். விஜயோடைய கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு ஏதாவது பதில் இருக்கணும். அந்த விஜய் அந்த இது பரிசு பொருளாக கொடுக்கறத வந்து சார் உண்மையிலேயே சார் பாராட்டுறேன் சார். யாரா இருந்தாலும் சரிங்க, கல்விக்காக அவங்க வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து அவங்க ஒரு பரிசு கொடுக்கறாங்கன்னா விஜய்ன்ட்டு இல்ல, யார் கொடுத்தாலும் நான் பாராட்டுறேன் சார். ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்கள்ட்ட நீங்க கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகரா நான் சொல்றேன், எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் செய்யறது சூப்பர், எக்ஸலன்ட். ஆமா, அவர் நல்லா இருக்கணும். ஆமா. என்ன சார் அது என்னன்னு தெரியல, சின்மயி வீட்டுல கேட்டாதான் தெரியும். தெரியலீங்க ஐயா, நாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல அனுமதி அப்படியா? அது நமக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை சார். ஆமா, தெரியல, அதை பத்தி எனக்கு தெரியாத பத்தி பேசக்கூடாது இல்ல. உண்மையில ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாங்க வந்ததுக்கு முக்கிய காரணமே என்னன்னா, இந்த வந்து அரசு பள்ளியில சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் வந்து மேல் படிப்புக்கு போயிருக்காங்க, நல்ல பெரிய லெவலுக்கு வராங்க அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி இது எல்லாருமே போய் பிரைவேட் ஸ்கூல்ல போனாதான் நல்ல எஜுகேஷன் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, அரசு பள்ளி இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகரா வந்திருக்கு. அப்படிங்கறது நீங்க ஒவ்வொரு ஸ்கூல்ல போய் பாருங்க. கொண்டப்பநாயக்கம்பட்டி தொடக்கப்பள்ளி போய் பாருங்க. இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸுங்க, எல்கேஜில இருந்து ஸ்மார்ட் கிளாஸ், எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு அப் டு 5th வரைக்கும் தமிழ்நாட்டிலே எங்கேயுமே கிடையாது. இங்க பண்ணிருக்காங்க கொண்டப்பநாயக்கம்பட்டியில. சாதாரண ஒரு சின்ன கிராமம்,
அப்படி கல்வி தரம் வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பிரைவேட் ஸ்கூலை விட மீறி போயிட்டு இருக்கு. எல்லா கிளாஸும் ஸ்மார்ட் கிளாஸ் தான். அதே மாதிரி ஏசி போட்டிருக்காங்க, எல்லா கிளாஸ்க்கு ஏசி போட்டிருக்காங்க. இப்படி நிறைய வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால தயவு செய்து அரசு பள்ளியில படிங்க. அரசு பள்ளியில படிச்சா தான் மேற்படிப்பு நீங்க படிக்க போகும்போது ஈஸியா போய் படிக்கலாம். ஒரு எம்பிபிஎஸ்ஓ, ஒரு என்ஜினியரிங்கோ ரொம்ப ஈஸியா போய் படிக்கலாம். ஒரு அக்ரியோ ரொம்ப ஈஸியா படிக்கலாம். அதனால தயவு செய்து அரசு பள்ளி சரியில்லைன்னு சொல்லி விட்டுறாதீங்க. அரசு பள்ளி தான் நல்ல பள்ளி, நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க.